ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. மதுரையில் நேற்று நல்ல மழை, இடியுடன் கூடிய மழை அப்படிங்கிற மாதிரி சரியான மழை பெய்யும் போது தோட்டத்தை மட்டும் தான் நினச்சி பார்த்தேன். அவங்களுக்கு சூப்பராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா பாருங்கள், இடத்தை க்ளீன் பண்ண மாதிரி, தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண மாதிரி மொட்டை மாடி வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பச்சை பசேன்னு இருக்காங்க. கத்திரிக்காயில் எல்லாம் மலைத்துளி அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அப்படி துளி துளியாய் அப்படிங்கிற மாதிரி சுட்டு சுட்டா மழையை வாங்கிட்டு நைட்டு பேஞ்சது. இன்னும் அவங்க மேலே தண்ணியெலாம் நிற்கிறாங்க. இப்போ மழை விட்டுருச்சு. பனித்துளி மாதிரி மலைத்துளி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிப்பு நல்ல மழைனால எல்லா கத்திரிக்காயெல்லாம் அப்படித்தான் ஒரு துளி அப்படி நிற்கிது பாருங்க. கீழே விழுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கத்திரிக்காய் நல்லா பூ வச்சு, இந்த செடி ஒரு செடி நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஆனால் நிறைய காய்கள் காய்ச்சோன்னா அது சப்போர்ட் இல்லாமல் சாயுது. நான் அதுக்கு பேசாமல் ஒரு கயிறு நடுவில் வச்சு கட்டியிருந்துருக்கணும். ஒரு மாதிரி குட்டி மரம் மாதிரி நல்லா படர்ந்து வளர்ந்துருந்துச்சு. சரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். கடைசியில் பார்த்தா கீழே காய் நிறைய வந்துருச்சா, இந்த ஒரு சைடு அப்படியே சாய ஆரம்பிச்சிட்டாங்க. கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பெருசானால் தான் பறிக்க முடியும், எல்லாம் குட்டியாக தான் இருக்காங்க. மழைக்கு அப்புறம் மாடி தோட்டத்தை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வேறு வந்து மிளகா வேறு காய்ச்சிருந்தாங்கல்ல, ஏன்னா மிளகா தான் காய்க்காமல் இருந்துச்சு. பூ வைக்கிது, அது அப்படியே உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே நான் கத்திரிக்காய் பார்த்துட்டு மிளகாவையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், காய்க்காமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. பறவைகள்லாம் வந்துட்டாங்கப்பா. நல்லா க்ளீனாக இருக்குது. வானமே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சுற்றிக்கிட்டுருக்காங்க, ரவுண்ட் அடித்து சுற்றிக்கிட்டுருக்காங்க. இங்கே கிளி வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து ஒரு பகுதி வந்து பறவைகளுக்கும், ஒரு பகுதி வந்து செடிகளுக்கும் போட்டாச்சு. இது வந்து யதார்த்தமாக அமைஞ்சது தான், ஆரம்பித்தது தான். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நேற்றோடு நான் தக்காளி வந்து மேலே வந்து 2 பறிச்சுட்டு தான் போனேன். மாடி தோட்டத்தில் வந்து சரி தக்காளி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேணும்னு சொல்லும் போது கடையில் போய் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதோட, இப்போ மனசு சரி மாடியில் இருக்குது, நம்ம போய் எடுத்துக்கலாம், தக்காளி கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கலாம், அப்படி பச்சை மிளகா வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இந்த இதில் கூட ஒரு கத்திரிக்காய் பழுத்திருக்கு, தக்காளி பழுத்திருக்காங்க, பறிச்சிடணும். இவங்க மேலே பாருங்களேன், போன வீடியோவில் நேற்று போட்டிருப்பேன், அதில் மேலே இப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மேலே இப்படி போகிறாங்க, எப்படி வளைச்சி அனுப்புறது நான் யோசனை பண்ணினேன். அடுத்தால் டக்குன்னு அவங்களே பாருங்களேன் திரும்பியிருக்காங்க. இவங்க நான் ஒன்றுமே பண்ணலை, இங்கிட்ட திரும்பி இப்படியே வளர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இவங்களையும் பாருங்கள். ஆனால் இது வந்து பூசணிக்காய் கொடின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து என்னன்னு தெரியலை. பூசணிக்காய் மாதிரி தான் இருக்குது, பூலாம் வைக்கிறாங்க, காய்ச்சாதான் எனக்கே தெரியும். ஏன்னா நான் அந்த செடிக்கு தாவரத்துக்கெல்லாம் இப்போ தான் நான் புதுசு, என்னென்னு பார்த்து தான் எனக்கே தெரியுது. நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரோஸு, செம்பருத்தி இந்த மாதிரி பூச்செடிகளை பார்த்தோன்னா சொல்லிடுவோம். ஆனால் காய்கறியில் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு
எதுவுமே நம்மளுக்கு தெரியல இல்லை, அது எப்படி விளைஞ்சி நம்மளுக்கு வருதுங்கிறதே தெரியாமல் போயிடுச்சுல. இப்போ தான் எல்லாமே எனக்கு ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தே நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதனால் 2 வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து லைட் க்ரீனாக இருக்குது, இது திக்கு க்ரீனாக இருக்குது. 2 கொடியும் மேலே தான் விட்டுருக்கேன். காய் வந்ததுக்கப்புறம் தான் இது என்ன இதுங்கிறத எனக்கு சொல்ல முடியும். இந்த இதில் வந்து ஒரு வெண்டைக்காய் செடி வந்திருக்கு. விதை நிறைய போட்டேன், ஆனால் எதுலேயுமே காண. இதில் ஒன்றில் மட்டும் வளர்ந்துருக்காங்க. இந்த ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் வெண்டைக்காய் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல நான் விதை போட்டு வச்சுருந்தேன், அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதிலெல்லாம் கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாகிட்டேன். இது என்னன்னு தெரியல, கத்திரிக்காய் மேலே தண்ணி வந்து மழை துளி வந்து அப்படியே நிற்கணும்னு இருக்காங்க போல். எனக்கு உண்மையிலே நான் மாடி தோட்டத்தை இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க இருக்காங்களோ அதை நம்ம உணர முடியுது. ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது, இடமே கூலிங்காக இருக்குது. வெயில் வரும்போது ஒரு மாதிரி இடமே ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும்ல, மழை காற்றோட இடமும் ஜில்லுன்னு இருக்குது. பறவைகள் வந்துட்டாங்க சாப்பிட. நீங்கள் பாருங்கள் மேலே சுற்றுறது இன்னும் போகலையாங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் சூரியன் தெரியுதாங்க, மேகத்தோடு இருந்தனால தெரியலை. கிளம்பிறேன்ப்பா. கீழே இவங்க மட்டும் சிட்டுக்குருவி மட்டும் பயப்பட மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் போய் நின்றா கூட அவ்வாறு சாப்பிட்டுட்ருப்பாங்க. மழை பெஞ்சனால இங்கனக்குள்ளே போட்டிருந்த அரிசி எல்லாமே கொஞ்சம் மழையில் அரிச்சிக்கிட்டு அங்கிட்ட போய் நின்றுருக்கு. அதனால் ஓரமாக கிடக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்தை பார்த்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது இதோடைய மாடித்தோட்டம். உங்களுக்கு மாடித்தோட்டம் அண்ட் விவசாயம் தான் சொல்லலாம். எல்லாம் காய்கறியெல்லாம் வரனால விவசாயம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். பாய்.